10 லட்சம் பட்ஜெட்ல ஒரு நல்ல டாடா கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆனா கன்ஃபியூஷனா இருக்கா? பில்ட் குவாலிட்டி வேணும், ஆனா மைலேஜ் குறைஞ்சிடக்கூடாது. மெயின்டெனன்ஸும் ஈஸியா இருக்கணும். இந்த குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க இன்னைக்கு 10 லட்சத்துக்குள்ள கிடைக்கிற 7 சிறந்த டாடா கார்களை பத்தி பார்க்கலாம். நம்பர் 1, டாடா பஞ்ச். இந்த கார் இந்தியன் மார்க்கெட்ல ஒரு பெரிய சென்சேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட் கார், ஆனா வெளியிருந்து பார்க்க ஒரு பெரிய வண்டி ஃபீல் கண்டிப்பா கொடுக்கும். முதல் முறையா கார் வாங்குறவங்களுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸ். டிரைவர் சீட்ல உட்கார்ந்தோடனே உங்களுக்கு பானட் முழுசா தெரியும். இது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல 1.2 லிட்டர் பெட்ரோல் என்ஜின் கொடுத்திருக்காங்க. சிட்டி யூஸ்க்கு சைட் கேப்ல புகுந்து போறதுக்கு இந்த பவர் போதுமானதா இருக்கும். சரி, இப்ப பார்க்கலாம் இதோட ரியல் லைஃப் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. சிட்டில நல்லா இருந்தாலும் ஹைவேல போனீங்கன்னா ஓவர்டேக் பண்ண கொஞ்சம் யோசிக்கணும். முக்கியமா ஏசி போட்டுட்டு 4 பேர் உட்கார்ந்திருந்தா எக்ஸ்ட்ரா பவர் இல்லையேன்னு ஒரு ஃபீல் கண்டிப்பா வரும். ஆனா இந்தியன் ரோட்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியம், அதாவது கிரவுண்ட் கிளியரன்ஸ். பஞ்ச்ல 187 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதால ஸ்பீட் பிரேக்கர் இல்ல குண்டம் குழியுமான ரோட பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. சஸ்பென்ஷன் செட்டப் ரொம்ப அழகா டியூன் பண்ணிருக்காங்க. குழி விழுந்தா கூட உள்ள உட்கார்ந்திருக்கவங்களுக்கு பெருசா தூக்கி போடாது. கதவுகள் எல்லாமே 90 டிகிரி ஆங்கிள் திறக்கிறதால வீட்ல இருக்கிற வயசானவங்க ஏறி இறங்க ரொம்ப வசதியா இருக்கும். ரியர் சீட் கம்ஃபர்ட் ஓரளவு நல்லா இருக்கும். 2 பெரியவங்க ஒரு குழந்தை தாராளமா உட்காரலாம். பூட் ஸ்பேஸ் உங்களோட வீக்கெண்ட் ட்ரிப் லக்கேஜ் வைக்க போதுமானதா இருக்கும். மைலேஜ்னு பார்த்தா சிட்டில டிராஃபிக்ல ஒரு 12 இருந்து 14 km/h வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஹைவேல 16 km/h வரைக்கும் கிடைக்கும். பிரவுசர்ல சொல்ற நம்பர்ஸை நம்பி ஏமாற வேண்டாம். சர்வீஸ் காஸ்ட் டாடாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மி தான், ஆனா சர்வீஸ் சென்டர் அனுபவம் இடத்துக்கு இடம் மாறும். ரீசேல் வேல்யூ நல்லா இருக்கு, ஏன்னா மார்க்கெட்ல இதுக்கு செம டிமாண்ட். பில்ட் குவாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது இதோட பெரிய பலம். ஆனா என்ஜின் வைப்ரேஷன் இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். நம்பர் 2, டாடா அல்ட்ராஸ். பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல ஒரு ஸ்டைலான கார் வேணும், அதே சமயம் சேஃப்டியும் முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் சரியான சாய்ஸ். டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வர கம்யூட்டருக்கு இது ஒரு அருமையான கார். டிசைன் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் மார்க்கெட்ல இதை பீட் பண்ண ஆள் இல்ல. இங்க தான் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. இதுல பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி அப்படின்னு பல ஆப்ஷன் இருக்கு. 10 லட்சத்துக்குள்ள இதோட பெட்ரோல் வேரியன்ஸை ரொம்ப ஈஸியா வாங்கலாம். இதுல வர 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் என்ஜின் கொஞ்சம் ஸ்லோவா தான் ரெஸ்பாண்ட் பண்ணும். சிட்டி டிராஃபிக்ல ஸ்மூத்தா போகும், ஆனா திடீர்னு பவர் வேணும்னா கியர் டவுன் பண்ணி தான் ஆகணும். பேப்பர்ல ஸ்ட்ராங்கா இருக்கும், ஆனா ரியல் லைஃப்ல ஓட்டும்போது அந்த ஸ்போர்ட்டினஸ் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா இதோட ஹேண்ட்லிங் வேற லெவல். ஹைவேல போனீங்கன்னா ஒரு ரேஸ் கார் ஓட்டுற கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸ்டீரிங் ஃபீட்பேக் ரொம்ப துல்லியமா இருக்கும். கார் ரோட்டோட ஒட்டி போற ஒரு ஃபீல் கொடுக்கும். சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபா செட் பண்ணிருக்காங்க, அதனால பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ல மெதுவா தான் போகணும், இல்லைன்னா உள்ள கொஞ்சம் குலுங்கும். ஆனா இந்த ஸ்டிஃப் சஸ்பென்ஷன் தான் ஹைவேல கார் ஆடாம பாத்துக்குது. பின்னாடி சீட்ல லெக் ரூம் ரொம்ப நல்லா இருக்கும். 3 பேர் உட்கார்ந்து டிராவல் பண்றதுக்கு ஏற்ற அகலம் இந்த கார்ல இருக்கு. பைகளையும் வைக்கலாம். மைலேஜ் சிட்டில 11 இருந்து 13 kmpl வரைக்கும், ஹைவேல ஒரு 17 kmpl வரைக்கும் வரும். மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். இதோட லுக்ஸ் மற்றும் 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் தான் இதோட பெரிய பலம். ஆனா லோ ஸ்பீட்ல கிளட்ச் கொஞ்சம் ஹார்டா ஃபீல் ஆகிறது இதோட ஒரு சின்ன குறை. நம்பர் 3, டாடா டியாகோ. என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல ரொம்ப வருஷமா ஒரு ஸ்ட்ராங்கான இடத்தை பிடிச்சிருக்கிற கார் இது. பட்ஜெட் கம்மியா இருக்கு, ஆனா ஒரு சாலிடான கார் வேணும்னு நினைக்கிற ஃபேமிலி மேனுக்கு இது ரொம்ப சூட் ஆகும். சிட்டி யூஸுக்கு சரியான சாய்ஸா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஆமாம் தான் சொல்லணும். பார்க்கிங் பண்றதுக்கும் சின்ன சின்ன தெருக்கள்ல ஓட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுலயும் அதே 1.2 லிட்டர் என்ஜின் தான் இருக்கு. வண்டியோட வெயிட் கம்மிங்கிறதால கொஞ்சம் சுறுசுறுப்பா மூவ் ஆகும். டிராஃபிக்ல கிளட்ச் கண்ட்ரோல் ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஹைவேல போனா ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு 80 இருந்து 90 ஸ்பீட் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியா க்ரூஸ் பண்ணலாம். அதுக்கு மேல போனா என்ஜின் சத்தம் கேபின் உள்ள ரொம்ப தெளிவா கேட்க ஆரம்பிக்கும். காத்து சத்தமும் உள்ள வரும். ரைட் குவாலிட்டி இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சஸ்பென்ஷன் இந்தியன் ரோடுகளுக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. சின்ன சின்ன குழிகள்ல சத்தம் இல்லாம ஏறி இறங்கும். வண்டி ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். ரியர் சீட் கம்ஃபர்ட் 2 பேருக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா 3வது ஆள் உட்கார்ந்தா கொஞ்சம் இடிக்க ஆரம்பிக்கும். சீட் குஷன் ரொம்ப சாஃப்டா இருக்கிறதால சிட்டி ரைடுக்கு நல்லா இருக்கும். பூட் ஸ்பேஸ் டெய்லி யூஸ்க்கு ஓகே, ஆனா பெரிய ட்ரிப் போனா கண்டிப்பா பத்தாது. மைலேஜ் பொறுத்த வரைக்கும் 13 km/லிட்டர் சிட்டிலையும் 18 km/லிட்டர் ஹைவேலையும் தாராளமா கிடைக்கும். சர்வீஸ் நெட்வொர்க் பெரிய லெவல்ல இருந்தாலும் குவாலிட்டி செக் பண்ணி வண்டி விடணும். பிராண்ட் ட்ரஸ்ட் அதிகமா இருக்கிறதால செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல சீக்கிரம் வித்துடலாம். கதவை சாத்தும் போது வர்ற அந்த தட் சத்தம் இது ஒரு பாதுகாப்பான கார் அப்படிங்கறத உறுதிப்படுத்துது. ஆனா 3 சிலிண்டர் என்ஜின் காரணமா ஐடிலிங்ல ஸ்டீரிங்ல கொஞ்சம் வைப்ரேஷன் தெரியும். நம்பர் 4, டாடா டிகார். காம்பாக்ட் செடான் செக்மெண்ட்ல ஒரு அழகான டிசைன் கொண்ட கார். டியாகோவோட செடான் வெர்ஷன் தான் இது. ஒரு டீசென்டான பட்ஜெட்ல பெரிய டிக்கி ஸ்பேஸ் வேணும், பார்க்க ஒரு கெத்தான செடான் கார் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஃபேமிலி ட்ரிப் அதிகமா போறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிசைன் பொறுத்த வரைக்கும் இதோட பின்பக்கம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். என்ஜின் பொறுத்த வரைக்கும் டியாகோல இருக்கிற அதே 1.2 லிட்டர் என்ஜின் தான், ஆனா எக்ஸ்ட்ரா வெயிட் காரணமா ஓவர்டேக் பண்ணும்போது கொஞ்சம் லேக் ஆகிற ஃபீல் இருக்கும். சிட்டி டிராஃபிக்ல நிதானமா ஓட்டுறவங்களுக்கு இது ஒரு ஸ்மூத்தான வண்டி. அவசரப்பட்டு ஆக்சிலரேட்டர் மிதிச்சா சத்தம் தான் வருமே தவிர வண்டி வேகமா போகாது. அதனால ஓட்டுற ஸ்டைல கொஞ்சம் மாத்திக்கணும். ஹைவேல க்ரூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும், ஆனா திடீர்னு ஒரு லாரி ஓவர்டேக் பண்ணணும்னா கொஞ்சம் பிளான் பண்ணி தான் கியர் மாத்தணும். சஸ்பென்ஷன் அமைப்பை ரொம்ப கம்ஃபர்ட்டா செட் பண்ணிருக்காங்க. ரோட்ல இருக்கிற மேடு பள்ளங்களை அழகா ஃபில்டர் பண்ணிடும்.
செடான் காரா இருந்தாலும் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்தியன் ரோடுகளுக்கு தகுந்த மாதிரி நல்லாவே கொடுத்திருக்காங்க. ரியர் சீட் ஆங்கிள் ரொம்ப நல்லா இருக்கு. லாங் டிரைவ் போகும்போது பின்னாடி உட்கார்ந்திருக்கவங்களுக்கு முதுகு வலி வராது. இதுல இருக்கிற 419 லிட்டர் பூட் ஸ்பேஸ் தான் இதோட மிகப்பெரிய பலம். எவ்வளவு லக்கேஜ் இருந்தாலும் உள்ள தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். மைலேஜ் சிட்டில 12 இருந்து 13 கிலோமீட்டர் பர் லிட்டர் மற்றும் ஹைவேல 17 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் கிடைக்கும். மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப நார்மல் தான். பிராண்ட் இமேஜ் நல்லா இருந்தாலும் காம்பாக்ட் செடான் மார்க்கெட் கொஞ்சம் டல் அடிக்கிறதால ரீசேல் வேல்யூ கொஞ்சம் சுமார் தான். கேபின் உள்ள ஸ்பேஸ் நல்லா இருக்கு, ஆனா இன்டீரியர் டிசைன் கொஞ்சம் பழசான மாதிரி ஃபீல் ஆகும். நம்பர் 5 டாடா டியாகோ ஈவி. எலக்ட்ரிக் வாகன உலகத்துல ஒரு பெரிய புரட்சி பண்ண கார் இது. டெய்லி 30-40 கிலோமீட்டர் ஆஃபீஸ் போயிட்டு வர்றவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். பெட்ரோல் விலை ஏறுறத நினைச்சு கவலைப்படுறவங்களுக்கு இது பெஸ்ட் சாய்ஸ். எலக்ட்ரிக் மோட்டருங்கிறதால சத்தமே இருக்காது, வைப்ரேஷன் சுத்தமா கிடையாது. சிட்டி யூஸுக்கு சரியான சாய்ஸா அப்படின்னு கேட்டா இதை விட ஒரு சிறந்த சாய்ஸ் இப்ப மார்க்கெட்ல இல்லவே இல்ல. சிக்னல்ல கிரீன் லைட் விழுந்த உடனே ஆக்சிலரேட்டர் மிதிச்சா மத்த எல்லா வண்டியையும் பின்னாடி விட்டுட்டு முன்னாடி போயிட்டே இருக்கலாம். பவர் டெலிவரி அவ்வளோ இன்ஸ்டன்ட்டா இருக்கும். கியர் மாத்திர வேலை இல்லாததால டிராஃபிக்ல ஓட்டுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா ஹைவேல போனா ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரேஞ்ச் பயம் கண்டிப்பா வரும். 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தொடர்ச்சியா போனீங்கன்னா பேட்டரி ரொம்ப சீக்கிரம் குறையும். ஓவர்டேக் பண்ண பவர் இருக்கும், ஆனா ரேஞ்ச் குறைஞ்சிடுமோன்னு பயந்து மெதுவா தான் போவீங்க. அதனால இதை சிட்டிக்குள்ள மட்டும் யூஸ் பண்றது தான் புத்திசாலித்தனம். சஸ்பென்ஷன் பேட்டரி வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் ஸ்டிஃபா இருந்தாலும் குண்டும் குழியுமான ரோட்ல ஓரளவு நல்லாவே மேனேஜ் பண்ணிடும். கீழே பேட்டரி இருக்கிறதால வண்டி ரோட்டோட ஒட்டி போற ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ரியர் சீட் கம்ஃபர்ட் டியாகோ பெட்ரோல் மாதிரி தான். லெக் ரூம் ஓகேவா இருக்கும், ஆனா பூட் ஸ்பேஸ்ல கொஞ்சம் இடம் ஸ்பேர் டயர் மற்றும் பேட்டரிக்காக போயிடும். ரியல் லைஃப் ரேஞ்ச் ஒரு சார்ஜுக்கு 160 இருந்து 180 கிலோமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இது நீங்க ஓட்டுற விதத்தை பொறுத்து மாறும். ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் கரெக்டா யூஸ் பண்ணா ரேஞ்ச் இன்னும் கொஞ்சம் கூட்டலாம். சர்வீஸ் காஸ்ட் ரொம்ப கம்மி, ஆயில் மாத்த தேவையில்லை. ஆனா சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் வளர வேண்டி இருக்கு. நம்பர் 6 டாடா நெக்ஸான். காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல பல வருஷமா ராஜாவா இருக்கிற கார். 10 லட்சத்துக்குள்ள இதோட பேஸ் மற்றும் மிட் வேரியன்ஸ் ஈஸியா கிடைக்கும். ஒரு மாசான லுக்குக்கு பலமான பாடி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு கனவு கார். இது ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி கார். அதே சமயம் ஹைவேல அதிகமா டிராவல் பண்றவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பானது. டிசைன் பார்க்க ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். இதுல வர 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். டர்போ லேக் ஆரம்பத்துல கொஞ்சம் இருந்தாலும் ஒரு 2000 RPM தாண்டின உடனே பவர் சர்ஜ் செமையா இருக்கும். வண்டி சீறிட்டு போகும். சிட்டி டிராஃபிக்ல பம்பர் டு பம்பர் ஓட்டும்போது கார் கொஞ்சம் ஹெவியா ஃபீல் ஆகும். ஆனா ஹைவேல போனா ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய எஸ்யூவி ஓட்டுற மிடுக்கு இருக்கும். எவ்வளோ பெரிய வண்டியா இருந்தாலும் அசால்ட்டா ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கார் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். காத்து சத்தமும் உள்ள அதிகமா வராது. இந்தியன் ரோட்ஸுக்கு இது ரொம்ப முக்கியம். 208 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ். ரோடு இல்லனா கூட நீங்க பாட்டுக்கு வண்டியை தைரியமா இறக்கிட்டு போலாம். சஸ்பென்ஷன் செட்டப் ரொம்ப மெச்சூர்டா இருக்கும். குறைஞ்ச ஸ்பீட்ல கொஞ்சம் ஸ்டிஃபா இருந்தாலும் அதிக ஸ்பீட்ல மேடு பள்ளங்கள்ல போகும்போது கார் ஆடாது. தடிமனான ஏ பில்லர் காரணமா டேர்னிங்ல கொஞ்சம் பிளைண்ட் ஸ்பாட் இருக்கும். அதை கவனமா 10 லிட்டர்ஸ் ஒரு ஃபேமிலிக்கு ரொம்ப தாராளமா இருக்கும். மைலேஜ்னு பார்த்தா டர்போ இன்ஜின் காரணமா சிட்டில 10 to 11 கிலோமீட்டர் பர் லிட்டர் தான் கிடைக்கும். ஹைவேல ஒரு 15 கிலோமீட்டர் பர் லிட்டர் எதிர்பார்க்கலாம். சேஃப்டி, லுக்ஸ், பில்ட் குவாலிட்டியில இதுக்கு நிகர் இதுவே தான். நம்பர் 7 டாடா கர்வ். கூப்பே எஸ்யூவி செக்மெண்ட்ல டாடாவோட ஒரு பிரம்மாண்டமான கார். பார்க்கறதுக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் கார் மாதிரி ஒரு சூப்பரான டிசைன். 10 லட்சத்துக்குள்ள இதோட பேஸ் வேரியன்ஸ் ஒரு அருமையான வேல்யூ கொடுக்குது. டிசைனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறவங்க, ட்ரெண்டியா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது செம சாய்ஸ். நெக்ஸான் பிளாட்ஃபார்ம்ல வந்தாலும் இது பார்க்க ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. வண்டியோட நீளம் அதிகமா இருக்கிறதால ரோட் பிரசன்ஸ் ரொம்ப பெருசா இருக்கும். என்ஜின் ஆப்ஷன்ஸ் நெக்ஸான் மாதிரி இருந்தாலும் இதோட ஏரோடைனமிக் டிசைன் காரணமா பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்மூத்தா ஃபீல் ஆகுது. சிட்டி டிராஃபிக்ல இதோட பெரிய சைஸ் காரணமா ஓட்ட கொஞ்சம் பழகிக்கணும். ஆனா ஹைவேல போனீங்கன்னா எல்லார் கண்ணும் உங்க கார் மேல தான் இருக்கும். சஸ்பென்ஷன் ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கு. நெக்ஸானை விட கொஞ்சம் சாஃப்டா ஃபீல் ஆகுது. இந்தியன் ரோடுகளுக்கு ஏத்த மாதிரியே ரொம்ப நேர்த்தியா டிசைன் பண்ணிருக்காங்க. உள்ள உட்கார்ந்தா ஒரு பிரீமியம் காரா ஃபீல் ஆகும். ரியர் சீட் கம்ஃபர்ட் நல்லா இருந்தாலும் கூப்பே டிசைன் காரணமா ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு தலையடிக்க வாய்ப்பு இருக்கு. அதை செக் பண்ணி வாங்குறது நல்லது. ஆனா பூட் ஸ்பேஸ் ரொம்ப பெருசு. 400 லிட்டருக்கு மேல இருக்கிறதால எக்கச்சக்கமான லக்கேஜ் வைக்கலாம். டிக்கி ஓபன் ஆகிற ஸ்டைல் ரொம்ப யூனிக்கா இருக்கும். மைலேஜ் சிட்டில ஒரு 10 இருந்து 11 kmpl குள்ள தான் வரும். ஹைவேல 14 இருந்து 15 kmpl எதிர்பார்க்கலாம். சர்வீஸ் நெட்வொர்க் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். புது மாடல் அப்படிங்கறதால ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கும்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா ஒரு யூனிக்கான டிசைன், லேட்டஸ்ட் ஸ்டைலிங் வேணும்னா நீங்க கண்டிப்பா இந்த காருக்கு போகலாம். உங்க பணத்துக்கு இது ஒரு நல்ல மதிப்பு கொடுக்கும்.